மார்ச் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை. லூக்கா அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 13. பரிசுத்த ஆவியால் நிறைவுற்ற இயேசு பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு 40 நாட்கள் உபவாசமிருந்து சாத்தானின் சோதனைகளை எதிர்த்து மறையான வசனங்களால் பதிலளிக்கிறார். உணவு, அதிகாரம், கடவுளின் பாதுகாப்பு ஆகியவற்றின் மூலம் சாத்தான் அவரை சோதித்த போதும் இயேசு உறுதியுடன் இருந்தார். ஆகவே சாத்தான் அவனை மற்றொரு சந்தர்ப்பம் வரை விட்டு விலகினான். சோதனையில் நிலைத்திருக்கும் நம்பிக்கை. இயேசு சோதனைகள் தவிர்க்க முடியாதவை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் கடவுளின் வார்த்தையில் நிலைத்து நிற்பதன் மூலம் நாம் அவற்றை எதிர்க்கலாம். அவர் மறையான வசனங்களால் சாத்தானுக்கு எதிராக போராடியது போல் நாம் கடவுளின் உண்மையில் ஆழ்ந்திருப்பதன் மூலம் சோதனைகளை சமாளிக்க வேண்டும். உலகத்திற்கல்ல, கடவுளுக்கு சார்ந்திருத்தல். சாத்தான் இயேசுவை உடலாசை, அதிகாரம் மற்றும் கடவுளின் வாக்குறுதிகளை சோதிப்பது ஆகியவற்றால் கவர முயன்றான். ஆனால் இயேசு கடவுளைத் தவிர வேறு எதிலும் திருப்தி பெற மறுத்தார். இது உலகில் நாம் எதையும் அடைந்தாலும் உண்மையான திருப்தி கடவுளின் வழிகாட்டுதலிலேயே இருப்பதை நினைவுபடுத்துகிறது. பரிசுத்த ஆவியால் வெற்றி பெறுதல். இயேசு பரிசுத்த ஆவியால் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். மேலும் அதன் மூலம் அவர் சோதனைகளை வென்றார். இதன் மூலம் நாம் கடவுளோடு இணைந்து இருக்கும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதையும், பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது. ஜெபம். என் ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். உமது வார்த்தையாலும் ஆவியாலும் என்னை வலுவாக்கி நான் சோதனைகளை எதிர்த்து நம்பிக்கையுடன் நிலைத்து நிற்க செய்வாயாக. உலக ஆசைகளை விட உம்மையே அதிகமாக தேர்ந்தெடுக்க செய்வாயாக. ஆமேன்.